இப்போ நம்ம பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல 7th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். அண்ட் ஓப்பன் பாக்ஸ், ஒரு பாக்ஸ் இருக்குது. இஸ் டு பி மேட் ஃப்ரம் எ ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணி அதை பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கொயர் பாக்ஸோட சைடு, ஒரு சைடு வந்து எவ்வளோ அப்படின்னா 24 சென்டிமீட்டர் ஆன் எ சைடு. பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல்லேருந்து கார்னர், எவ்ரி கார்னரில் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்கொயர் வந்து கார்னர் வந்து நம்மளுக்கு வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஈக்குவல் ஸ்கொயராக இங்கே எவ்வளோ ஸ்கொயர் எடுக்காங்களோ அதே சைஸில் இந்த கார்னர்லேயும் அதே சைஸ், இந்த கார்னர்லேயும் அதே சைஸ், ஈக்குவல் சைஸில் இருக்கக்கூடிய 4 கார்னர்ஸ்லேயும் 4 ஸ்கொயர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை கட் பண்ணுறாங்க. ஸோ கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ் அண்ட் டேர்னிங் அப் த சைஸ் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இந்த கட் பண்ண ஸ்கொயரை வந்து நம்மளுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு அந்த சைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்றணும், டேர்ன் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பாக்ஸ் மாதிரி கன்வெர்ட் ஆகிடுது. புரியுதுங்களா? ஒரு ஸ்கொயராக இருந்தது, கார்னர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டேர்ன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் கிடைக்குது. ஸோ எக்ஸ்பிரஸ் த வால்யூம் வி தான் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த பாக்ஸ், இந்த பாக்ஸோட வால்யூம் தான் கேட்டிருக்காங்க இந்த கொஷினில். அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸை பொறுத்து எவ்வளவு. ஓகேவா? இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதல் ஒரு ஸ்கொயர் அது வந்து பாக்ஸாக மாறுது. ஸோ இந்த பாக்ஸோட வால்யூம் கேட்டதுனால வால்யூம் ஃபார்முலா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ வால்யூம் ஆஃப் பாக்ஸ், இந்த பாக்ஸுங்கும் போது ஒரு க்யூபுன்னு சொல்லலாம் அல்லது க்யூபாய்டுன்னு சொல்லலாம். சரியா? இது வந்து ஈக்குவல் தான், ஸ்கொயர் தான் நம்ம மாற்றுறோங்கும் போது ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து க்யூபு தான். ஸோ வால்யூம் ஆஃப் க்யூபுன்னு சொல்லலாம் அல்லது பாக்ஸுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அப்போ நமக்கு இதிலேருந்து எல்பிஹெச் எவ்வளோன்னு கரெக்டாக எழுதிட்டோம்னா நமக்கு வால்யூம் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா ஜஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது வால்யூம் தான். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இந்த கொஷினில் தெரிஞ்சது தான். இப்போ இது எக்ஸுன்னா அப்போ இதுவும் எக்ஸ் தான், இதுவே எக்ஸ் தான். இப்போ இந்த எக்ஸ் போர்ஷன் எல்லாத்தையும் அவங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற இந்த போர்ஷனை தான் டேர்ன் பண்ணுறாங்க. மேலே பார்க்க டேர்ன் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி அது ஃபார்ம் ஆகி வந்துடுது. ஸோ இப்போ இது எக்ஸு அப்படிங்கும்போது அப்போ மீதி இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ இந்த போர்ஷன் வந்து 24 - x ஏன்னா இதையும் எடுத்துடுறாங்க, இதையும் கட் பண்ணிடுறாங்க. ஸோ டோட்டலாக இருக்கிறது 24 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். ஏன்னா அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இருக்க 24 சென்டிமீட்டர்லேருந்து இந்த சைடு ஒரு எக்ஸ் சென்டிமீட்டர், இங்கே ஒரு எக்ஸ் சென்டிமீட்டர், ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. சரியா? அவ்வளோ தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த எக்ஸை வந்து இங்கேயும் நம்ம மைனஸ் பண்ணணும், இங்கேயும் மைனஸ் பண்ணணுங்கிறனால 24 - 2x இருக்குது. அப்போனா இந்த பாக்ஸோட லென்த் எவ்வளோ தான் இருக்கும்? 24 - 2x தான் இருக்கும். அதே மாதிரி பிரெத்துன்னு பார்த்தாலும் அதே தான் இருக்கும், ஏன்னா இது வந்து க்யூபு. ஸோ எல்லா சைட்ஸும் ஈக்குவல். பட்டு ஹைட் வந்து மாறதுனால இது க்யூபாய்டுன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. சரியா? ஸோ இது வந்து க்யூபாய்டுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஓகேவா? ஸோ லென்த் வந்து எவ்வளவு? 24 - 2x. பிரெத் எவ்வளவு? அதே 24 - 2x. ஹைட் எவ்வளவு? எக்ஸ். ஸோ நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் ஆஃப் பாக்ஸ். வால்யூம் ஆஃப் பாக்ஸ் பி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் தான் ஃபார்முலா. ஸோ எல் எவ்வளவு? 24 - 2x. பி எவ்வளவு? அதே 24 - 2x. ஹச் எவ்வளவு? எக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 24ஐயும் முதல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்னு பாருங்கள். 4 4s are 16, 9, 4 2s are 8, 2 2s are 4. ஸோ 6 7 5. ஸோ 5 7 6 வரும். அடுத்தது இதே 24 கொண்டு போய் அடுத்ததில் அது எவ்வளோ வரும்? 48 - 48x. அதே மாதிரி இந்த -2xை கொண்டு போய் இந்த 24 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது -48x. தென் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 2 × 2 4x². இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இன்ட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா இன்னொரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணாமல் வச்சுருக்கோம் ஹைட்டால். ஸோ இப்போ இதை கொண்டு போய் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 576 ஓகே மைனஸ் 48 ஆக்சுவலாக. ஓகேவா? 48 ரெண்டே ஆட் பண்ணோன்னா 96x ப்ளஸ் 4x² இன்ட்டு எக்ஸ். இப்போ இதை வந்து எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா
576x minus 96x squared plus 4x cube வந்துரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ வால்யூம் ஆஃப் பாக்ஸ் V is equal to இதை வந்து நம்ம வந்து ஹையர் பவர்லேருந்து எழுதலாம். 4x cube minus 96x squared plus 576x இந்த மாதிரி எழுதணும்னா இதுதான் ஆன்சர். ஸோ வால்யூம் ஆஃப் பாக்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஷினை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த LBHஐ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா கால்குலேட் த வால்யூம் இஸ் வெரி ஈஸி. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.